சார் நாங்கள் இதுக்காக 2 lakhs மேலே ஹோட்டல்ஸு, அங்கேருந்து ட்ரிப் போகிற வெஹிக்கிள்ஸு, தென் ரிட்டர்னு ட்ரெயின், அங்கேருந்து ஃப்ளைட்டு, எங்களுக்கு ஒரு 3 lakhs 5 lakhs மேலே எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், கேன்சல் மெசேஜ் எப்போ வந்திருக்கு பாருங்கள், 2:53க்கு வந்திருக்கு. நாங்கள் கிளம்புறதா இல்லை இங்கே ஏர்போர்ட்டுக்கு வர்றதா, கேன்சல் பண்ணுற மெசேஜ் பார்க்குறதா? எங்களுக்கு இதனால் 3 lakhs, எங்களுக்கு 4 lakhs எங்களுக்கு லாஸு. நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், ஒரு 15 days நாங்கள் பிளான் போட்டுருக்கோம். ஹோட்டல் சார்ஜஸ்னு ஹோட்டலுக்கு எல்லாருக்கும் பே பண்ணியிருக்கோம். இப்போ அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஒன் யூஸ் அண்ட் இது தான் அது. நாங்கள் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள்? இப்போ 5 lakhs இங்கே கொடுப்பாங்களா? இதே நாங்கள் சிறு சேமித்து போகிறது சார். நாங்கள் எல்லாமே இது சார் நாங்களாம் ஒரு கூலி ஆளுங்க சார். சேமித்து போகிறோம் சார், சீட்டு போட்டு போகிறோம் சார். இது மாதம் சீட்டு போட்டு சிறு சேமித்து போகிற ஒரு ட்ரிப்பை இப்படி கேன்சல் பண்ணாங்கன்னா எப்படி? இப்போ வந்து கேன்சல் பண்ணாங்கன்னா எங்கள் இது என்ன பண்ணுறது நாங்கள் சொல்லுங்கள்? இங்கே சென்னையிலேருந்து எங்கே போகிறதா இருந்தீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து பெங்களூரா போகிறோம் சார். சிக்கிம் டூருக்கு போகிறோம் சார். என்ன சொல்கிறாங்க இங்கே இப்போ எங்கேயோ? இங்கே கேட்டால் கேன்சல்ன்றாங்க சார். அங்கே போய் ஒன்றில் பாருங்கன்றாங்க. ஆனால் எதுவும் சொல்ல சார், தகவல் எதுவும் சொல்ல. கேன்சலு, ஆனால் 3 to 5 days எங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க சார். மற்ற காசுலாம் யார் சார் ரீஃபண்ட் பண்ணுவாங்க? இதை நம்பி நாங்கள் பல ட்ரெயின் புக் பண்ணிக்கிறோம், ஃப்ளைட் அங்கேருந்து புக் பண்ணிட்டோம், ரூம்ஸு புக் பண்ணியிருக்கோம், கேபு புக் பண்ணியிருக்கோம் சார். சார் ஐ ஆம் சிவகுமார் சார். நாங்கள் எல்லாம் ஒரு டீம்மேட்டாக ஒரு 8 members நாங்கள் வந்து பேக்டோரா சிக்கிம் ஸ்டேட்டுக்கு போகிறோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேன்சல் ப்ரோக்ராமு தெரியும். இருந்தாலும் வந்து இண்டிகோடைய சிஇஓ வந்து ஆக்சுவலாக வந்து பொது மன்னிப்பு கேட்டார். இனிமேல் கிளியர் ஆகிடும், எந்த பிரச்சனை கிடையாது, இது வரைக்கும் எல்லாம் கிளியர்னு சொல்லிட்டு தான் அந்த எய்மில் தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வந்து இப்போ அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அத்தாரிட்டி என்ன பண்ணுது, இதுக்கு என்ன பண்ணுது, ஸ்டெப் எடுக்கும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லுது. இப்போ எங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க? இது எங்கே விடுங்க, நாங்கள் மற்றபடி பப்ளிக்கு, அதாவது உதாரணத்துக்கு குஜராத்தில் ஒரு கப்புள்ஸ் வந்து மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் போகாமல் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் நல்லா இல்லையே சார். இதெல்லாம் எதுக்கு சார்? கவர்மெண்ட் ஆஃப் என்ன பண்ணுது, இதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க இவங்க? இது ரொம்ப தவறான விஷயம் சார். அதுதான் சார் எல்லாருக்கும் மன வருத்தக்கூடிய விஷயம் தான் சொல்ல வரும். இதான் ஒன்று. என் பேர் சிவகுமார். ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், பீப்புள்ஸ்க்கு வந்து ஓவரால் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து தான் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. நம்ம அதுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம், எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ அசால்ட்டாக கிட்டத்தட்ட ரன்னிங்காகவே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் எவ்வளோ நாளாக ஓடிட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அது நம்ம கரெக்டாக பண்ணுன்றது இது பண்ணல. எவ்வளோ மக்களுக்கு பாதிப்பாங்க, இது பண்ணுவாங்க. இன்சேட் வந்து இவ்வளோ நாள் இருக்குது, ஸ்ட்ரைக் இருக்குது, இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிடலாம். மக்கள் வந்து வேறுபடி வந்து வேறு எதனா இது பண்ணுங்கள், இதுலேருந்து ஃப்ளைட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிடலாமே. நாங்கள் இதில் இருக்கிறோம், எங்களுக்கான இது வந்து போஸ்ட்பானில் இருக்குது, 2 பேர் கூட வந்து கரெக்டான ப்ராப்பரான டீலிங் கிடையாது, அது எதனா சொல்லிடலாம், இது பண்ணலாம். ப்ராப்பராக பப்ளிக் வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. இது ரொம்பவே சங்கடமாக இருக்குது. இப்போது எங்களுக்குன்றது நான் வெளிப்படையாக திருப்பி சொல்கிறேன். நாங்கள் ஏதோ ஒரு டூருக்கு போகிற இது பண்ணுறோம், நாங்கள் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ